ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் டு ஆல். ஒரு கதையில கரும்பலகையில 1000 அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எழுதிட்டு வகுப்பறையில தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த மாணவனை பார்த்து அவனுடைய ஆசிரியர் இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதாவது எப்படின்னா கரும்பலகையில போர்டில் ஒரு பிளாக் போர்டில் 1000 அப்படின்னு சொல்லிட்டு சாக்கால வந்து எழுதிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்ப மாணவர்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களை பார்த்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த ரூபாய் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மாணவனை பார்த்து கேட்கிறாரு. நம்பிக்கையோடு இருந்தாலும் கேள்வியினுடைய எளிமையை பார்த்து கொஞ்சம் அவமானமாக உணர்ந்து 1000 அப்படின்னு ஒரு மாணவன் பதில் சொன்னான். இப்போ ஆசிரியர் கூடுதலா ஒரு சுழிய அந்த எண்ணோட வலப்பக்கம் 10,000 சொல்ல எழுதி அதை இணைச்சிட்டு இப்போ இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட மீண்டும் கேட்குறாரு. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பதில் வந்துச்சு. அதோட அந்த ஆசிரியர் இன்னொரு சுழியையும் அந்த எண்ணோட இடப்பக்கம் எழுதிட்டு இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தம்பி இது எவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு. அதே 10,000 அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான். ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டு புன்னகச்சிக்கிட்டே, தம்பி பாத்தியா, ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயருது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணுக்கு முன்னால செல்ல முயற்சிக்கும் போது அதுக்கு மதிப்பு ஒண்ணுமில்லாம போகுது. இதே போலதான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவராகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதும் கூடும். அதுவே எதிர்மாறாக அமைஞ்சா என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாருங்க. இது வகுப்பறைக்கு மட்டும் விதி மட்டுமல்ல, வாழ்க்கையின் விதிமுறை கூட இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னொரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம். ஒருத்தருக்கு வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்துச்சு. அவர் தன்னோட மனைவி கிட்ட கேட்குறாரு, நான் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபோன் செய்ய அலுவலக ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணுறேன், நீ தான் அதிகமாக பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவருடைய மனைவியோ, தானும் தான் வேலை செய்கிற இடத்துல தான் ஃபோன் பேசுகிறேன், நம் மகன் அவனுடைய நண்பர்களிடம் பேசியதால பில்லு அதிகரிச்சிருக்கலாம், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க அவங்களுடைய மனைவி. மகனும் சொல்கிறான், எனக்கும் தான் நான் வேலை செய்கிற இடத்துல கம்பெனியில் ஃபோன் உண்டு, அதுலேருந்து தான் நானும் ஃபோன் செய்கிறேன் அப்படின்னு அவனும் பதில் சொல்கிறான். நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் டெலிஃபோனை எப்போ பார்த்தாலும் சுற்றி வரதை நான் பார்த்துருக்கிறேன், ஒருவேளை வேலைக்கார பெண்ணாக இருக்குமோ அதனால தான் பில்லு அதிகரிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. வேலைக்காரியோ, என்ன எதுக்காக திட்டுறீங்க, உங்களை போல நானும் வேலை செய்ய இடத்துல இருந்து தான் நான் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்கார பொண்ணு பதில் சொல்கிறாங்க. ஸோ யாரையும் எந்த இடத்துலையும் மனுஷ நேயம் இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கணும். மனுஷங்களா மதிச்சாலே போதுங்க. ஸோ இவங்க இந்த இடத்துல லெவலில் இருக்காங்க, வேலைக்காரங்களா இருக்காங்க, ஒருவேளை இவங்க தவறு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் தீர விசாரிக்காம டைரெக்டாக பார்க்காம யாரையும் நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது. அதுதான் இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள அவமானமே அப்படின்றது இந்த கதையோட கான்செப்ட். ஸோ அவமானன்றது எல்லாருக்குமே இருக்கும், லைஃப்ல இல்லாம இருக்காது. அவமானம் தான் நாளைக்கு நம்ம லைஃப்ல வெகுமானமா மாறுதா நாம மாத்திக்கணுமே தவிர அது அவமானம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து தள்ளி போடக்கூடாது. ஸோ அவமானப்பட்டாதான் நம்ம பெரிய லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் வாழ்க்கையில. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.